அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். ஜெபம் செய்தீர்களா? ஆராதனை செய்தீர்களா? ஓகே, கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. இன்னும் கூட நீங்க ஜெபிக்க வேண்டியதாக இருக்கு. 1 மணி நேரம் மட்டும் நாம் பேசுற பின்பு இருக்கக்கூடிய மீதியான செய்திகளை விட்டு நாம் கேட்கலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. இன்றைய நாள் உங்களுக்கு கிடைத்த இந்த விடுமுறையை கூட கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்துடன் இருக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்க பாருங்க. அது நினைத்தது மட்டுமல்ல, அதற்காக நீங்கள் கூடி வந்தீங்க பாருங்க. இவையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏற்புடையது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. தேவனுக்காக எப்பொழுதுமே தாகமுள்ளவர்களாக இருங்க. சத்தியத்திற்காக தாகம் கொண்டவர்களாக இருங்க. இன்றைய நாள் உலகம் முழுவதுமாக சிலுவையின் தியானம் என்று சொல்லி, அது ஏதோ குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறார்கள். அதை உலகம் எங்கும் ஆசரித்து அனுசரித்து வருகிறார்களோ என்னமோ. எத்தனை மதிஹீனமானது இந்த நாள்! இது ஆசரிப்பது ஆகட்டும், அல்லாவிட்டால் இதை நாம் உச்சரிக்கிறதாகட்டும், எந்த அளவுக்கு தேவ தூஷணை ஆகும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வருஷம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒரு முறை சொன்னோமா அதை மனதில் வைத்து நடக்கணும். அப்படி நடந்தவர்கள் தான் நீங்கள். ஏனவைதான் எளிதாக அடுத்தடுத்த கட்டத்திற்குள் போக எனக்கும் எளிதாக இருக்கு. புதிதாக இந்த வார்த்தையை கேட்கக்கூடியவர்கள் ஒருவேளை பிரமித்து பார்க்கலாம், என்ன பேசுறாரு இவரு? இந்த நாள் அது எப்படி குட் ஃப்ரைடே தூஷிக்கப்படுகிற நாளா மாறும்? 1008 கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். சொல்லக்கூடிய பொறுமை எங்களுக்கு இல்லை. ஏன் சொன்னா, நாங்க நடந்து வந்த பாதையில் எல்லாவற்றையும் சொல்லிட்டோம். அதற்குண்டான எல்லா டீட்டெயில்ஸும் அவ்வப்போது எஃப்எம்லயும் யூடியூப்லயும் பகிர்ந்து வருகிறோம் கூட. கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. நமக்கு நேரம் இல்லை. நாமும் சிலுவையை குறித்து சற்று தியானிப்பது மிக நல்லது. தலைப்பை பார்க்கும் போதே புரிஞ்சிருக்குமே, தலைப்பிலேயே என்ன இருக்கு? ஒரு பக்கத்தின் சத்தியம் மறுபக்கத்தின் சத்தியத்திற்கு சமமாகாது அப்படின்னு படிச்சிருப்பீங்களே. நாம் எல்லோருமே ஒரு பக்கத்தின் சத்தியத்தை கேட்டு பழகினவர்கள். மறுபக்கத்தின் சத்தியத்தை குறித்து கவலையற்றவர்களாக மாறிவிடுகிறோம். ஒரு பக்கத்தின் சத்தியம் ஒருபோதும் வெற்றி அல்ல. மறுபக்கத்தின் சத்தியத்தையும் நமது வெற்றியாக அல்லது நமது உபயோகமாக எடுத்துக்கொண்டால் தான் வெற்றி. நமக்கு இடது பக்கம் ஒரு கால் இருக்கு, இடது பக்கம் ஒரு கை இருக்கு, இடது பக்கம் ஒரு கண்ணு இருக்கு, இடது பக்கம் ஒரு காது இருக்கு. போதும் சொல்லிடலாமா? இடது பக்கம் இருக்கிறதோ அதுவே எனக்கு போதும் என்று சொல்ல முடியுமா? மனிதனுடைய அருமையான வடிவம், அவன் வேலை செய்வதற்காக அவனுக்கு வசதியாய் இருக்கக்கூடிய உறுப்புகளை சரியாக கவனித்து பார்த்தால், எது மேலே இருக்கணுமோ அது மேலே, எது கீழே இருக்கணுமோ அது கீழே, எது நமக்கு லட்சணமாய் தெரியணுமோ அது லட்சணமாக. முக்கியமாக இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கத்தில் நமக்கு கை, காலு, கண்ணு, காது இருக்கு. அதாவது மூக்கு கூட எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் என்று 2 பக்கம் என்று இருக்கு. எனக்கு ஒரே பக்கம் போதும் என்று நாம சொல்லிட முடியுமா? நான் சிறு வயது உள்ளவனாக இருக்கும் போது, சிறு வயது என்றால் 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ் அப்படி எடுத்துக்கிட்டே போகலாம். அப்ப நான் இந்த 1ஆம் கிளாஸ்ல இருக்கும் போது திடீரென்று சொல்லி வெளியே பிக்னிக் கூட்டிட்டு போகிறதாக ஃபாதர் பேசிட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. நான் ஒரு அனாதை இல்லத்தில் வளர்க்கப்பட்டவன். எனக்கு மிகுந்த சந்தோஷம். அடட, நமக்கு நாளைக்கு டூர் இருக்காமே, பிக்னிக் இருக்காமே அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் வெறும் பிள்ளைங்க, கிட்டத்தட்ட நிறைய பிள்ளைங்க. அடுத்த நாள் பஸ் எங்களுடைய வட்டாரத்துக்குள்ள வந்தது. பஸ்ஸை ஏறி நாங்கள் சென்றோம்.
எல்லோரும் அந்த பார்த்த உடனே விளையாட சென்றார்கள். எனக்கு அந்த சிறு வயதிலேயே 2-3 கிளாஸ்லயே எனக்கு விளையாடுவதை பார்க்கலாம் அங்க இருக்கிறத ஒவ்வொன்றையும் கவனிக்கணும் என்ற எண்ணம் அதிகம் வரும். எல்லோரும் விளையாட சென்றார்கள். ஆனா என் மனசு அந்த பார்க்ல இருக்கக்கூடிய எக்ஸிபிஷன் அப்படின்னு, அதாவது என்னென்னமோ பழைய பொருள் புதிய பொருள் என்று அடுக்கி வைத்திருப்பார்கள். அதை பார்ப்பது என்று சொன்னால் விளையாட்டை விட எனக்கு அதிகம் அதுதான் பிரியம். இப்போ அது முதலாவது பார்த்து விட்டு பின்பு மனசு நிறைவுள்ளவனா விளையாட போலாமே. எவ்வளவு சின்ன வயது பாருங்க எனக்கு. நான் 1ஆம் கிளாஸ்ல இருந்து அந்த பார்க்குக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆனால் அதாவது அந்த பிக்னிக்ல, ஆனால் எனக்கு நினைவுக்கு தெரிந்த மட்டிலும் 3ஆம் கிளாஸ்ல ஒரு முறை போனதாக அதே பார்க்கு அப்ப நான் ஆக்ஷன் எடுத்த விதம் எனக்கு நினைவுக்கு இருக்கு. எல்லோரும் விளையாட சென்றார்கள், என்னால விளையாட முடியல. சுத்தி பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஏனவைதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக பார்த்துட்டு வந்து அது ஜவஹர்லால் நேரு மியூசியம் அப்படின்னுவாங்க. அந்த பார்க்குக்கு அருகிலேயே ஜவஹர்லால் நேரு ஆடிட்டோரியம் மியூசியம் என்று சொல்லி அதுக்கு ஒட்டி இருக்கும். எனக்கு இந்த சுத்தி பார்க்கிற விஷயம் ரொம்ப பிரியமானது. அப்படி நான் பார்த்துட்டு இருக்கும் போது என் மனசை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் எது அப்படின்னா, அவ்வளவு சின்ன வயது 3ஆம் கிளாஸ். நான் என்னுடைய ரூமுக்கு வந்து கூட நான் பார்த்த விஷயத்தில் என் மனசை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் எது அப்படின்னா, நான் பார்த்த ஒரு விஷயம் என் மனசை ரொம்ப பாதிச்சிடுச்சு. அது எப்பொழுதும் என் சிந்தனையில இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. பின்பு பாருங்க, எனக்கும் வயதெல்லாம் மாறி நானும் பெரியவனா மாறிட்டேன்ல. அப்போ எனக்கு அந்த சின்ன வயதுல கூட்டிட்டு போன அந்த இடத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டேன். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது அந்த இடம் என் வீட்டு பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. அந்த இடத்திற்கு நான் போனேன். வழக்கம் போல அதே பார்க்கு இன்னும் டெவலப் ஆகி இருக்கிறது, அதே மாதிரி இருக்கு. ஆனா என்னுடைய எண்ணமோ அந்த மியூசியம்ல, ஜவஹர்லால் நேரு மியூசியம் ஆடிட்டோரியம்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மியூசியம்ல வைத்திருக்குதானே, என்னை பாதித்த அந்த காட்சியை நான் பார்க்கணுன்ற அந்த ஆசை எனக்கு வந்தது. நான் என்ன செய்தேன், அந்த இடத்துக்கு நான் சென்றேன். அதை விரைவாக தேடினேன். எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி, 20 வருஷத்துக்கு பின்னாடி நடந்த விஷயத்தை இப்ப நான் விரைவாக தேடி செல்ல ஆரம்பிக்கிறேன். அது எல்லாம் அந்த இடத்துல. அதெல்லாம் பழைய காலத்து விஷயம் இல்லையா, எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா என் மனசை விட்டு நீங்கவே இல்லை பாருங்க அந்த காட்சி. என்னங்க காட்சி காட்சின்னு சொல்றீங்க, பேசி தொலைங்கள அப்படின்னா சொல்றீங்க. அது என்ன காட்சினா, உட்டன்ல, அதாவது உட்டுல ஒரு உருவத்தை ஒன்று செய்திருக்கிறார்கள். அந்த உருவத்தை அந்த உட்டுல எப்படி செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு மனுஷன் கையை உயர்த்தி கொண்டிருக்கிறான். எப்படி? மேல கையை உயர்த்தி கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். அந்த மேல கையை உயர்த்தி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சிலை. இது என்னங்க நீங்க, இது போய் எப்படிங்க மனசை பாதிக்கும் அப்படின்னு கேட்கிறீங்களா? தொடர்ந்து கேளுங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த சிலை என் மனசு ரொம்ப பாதிக்க வைத்து விட்டது. எப்படின்னு சொன்னா, அந்த சிலையை எப்படி செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த ஒரு கை உயர்த்தப்பட்டதுன்னு சொல்றேனே, அது தலைக்கு நேராக உயர்த்தப்பட்டது. ஒரே கை தான், இன்னொரு கை கிடையாது. நல்ல கவனிக்கணும், ஒரே கை தான், இன்னொரு கை கிடையாது. ஒரே கண்ணு தான், இன்னொரு கண்ணு கிடையாது. ஒரே காது தான், இன்னொரு காது கிடையாது. ஒரே மூக்குத்தான், இன்னொரு பொத்துள் கிடையாது. இன்னொரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், ஒரே கை, ஒரே கண்ணு, ஒரே காது, ஒரே மூக்கு என்பது மட்டுமல்ல, ஒரே காலு. அந்த கால்ல இருந்து அந்த இடுப்பு ஸ்டார்ட் ஆகி அப்படியே அந்த வடிவம் போகும் பாருங்க. அந்த சிலை என் மனசு ரொம்ப பாதிக்க செய்தது. இப்படி ஒரு வேளை மனிதன் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஒரு பக்கம் மட்டும்தான்.
நான் அந்த சிலையை கண்ணாடி கிளாஸ்ல வச்சிருக்கிறாங்க, சுத்திலும் பார்க்கிறேன். ஒருவேளை இவர் தவம் செய்யக்கூடிய முனிவரோ, ஒத்த கால நின்று தவம் செய்து கொண்டிருப்பாரோ என்று சொல்லி சுத்திலும் எவ்வளவு ரவுண்ட் அடிச்சு பார்த்தாலும் ஒத்த காலுங்க. ஒத்த கால இருந்து இடுப்பு ஸ்டார்ட் ஆகுது, அங்க இருந்து தலை வரைக்கும் எல்லாமே சிங்கிளா இருக்கு. கண்ணு நெத்தி மேல இருக்கு, நடுவுல இருக்கு. காலு கூட இடுப்புடைய நடுவுல இருக்கு. பெங்களூர் பகுதியில இந்த சிலைய ஜவஹர்லால் நேருடைய ஆடிட்டோரியம் பக்கத்துல பார்த்து பிரமித்து போய், அவ்வளவு சின்ன வயதுலயே எல்லா பிள்ளைகளும் விளையாடுவாங்க, நான் விளையாட மாட்டேன். எதை எதை பார்க்கணுமோ, எதை எதை நோட் பண்ணுமோ அதுக்கு பின்புதான் விளையாட போவேன் நான். சோ இப்படி என் மனசை பாதித்த ஒரு விஷயம், ஒரு பக்கத்தின் மனிதன். அப்ப ஒரு பக்கத்தின் மனிதன் என்பதற்கு ஒரு காலு, ஒரு கை, மூக்கு கூட ஒரே ஓல்ஸ் நடுவுல இருக்கு, ஒரே கண்ணு, ஒரே காது. கொஞ்சம் நீங்க இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, அந்த சிலை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு, எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அதே போன்றுதான ஒரு பயங்கரம் என்னன்னு சொன்னா, உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரு பக்கத்தின் சத்தியத்தில் திருப்தி அடைந்து விடுவதுதான், மறுபக்கத்தின் சத்தியத்திற்கு செல்லுவதே கிடையாது. உதாரணமாக ஓஷோவுடைய ஒரு 65 புக்குகள் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு 65 புக்கு தான் அந்த லைப்ரரியில இருந்துச்சு பெங்களூர்ல. அது எவ்வளவு இருந்துச்சு, அப்படி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன இங்கிலீஷ் புக்குங்க. 65 புத்தகத்தையும் நிதானமாக என்ன சொல்லி இருக்கிறாரு, அவருடைய முக்கியமான மோட்டிவேஷன் குருநானக்கு, எல்லாவற்றையும் தெளிவா கேட்டுட்டு வரேன். ஓஷோவுடைய கடைசி மைண்டு சிங்கிள் மைண்டு, ஒரு பக்கத்தின் சத்தியம், மறுபக்கத்தின் சத்தியத்தை அவர் ஏற்றுக்கிறதே கிடையாது. அதை படிக்கும் போதே நமக்கு தோணும், ஏன்பா இந்த மனுஷன் ஒரே பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாப்ல, கொஞ்சம் இந்த பக்கம் வருவதற்கு என்ன ஆகும் என்று படிச்சுட்டு இருக்கும் போதே, அப்படியே சிந்திச்சுட்டு இருக்கும் போதே படிக்கும் போது அடுத்த வரி வரும். அவ்வளவு ரோஷமா பேசுவார், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். யாரு? ஓஷோ. அவ்வளவாக என்ன சொல்லலாம், ஒரு மேதாவியான ஒரு ஓஷோ தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கத்தின் சத்தியத்தில் பிரயாணம் பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் எத்தனை பேரால ஒப்புக்கொள்ள முடியும்? ஒப்புக்கொள்ள முடியுமோ முடியறது இல்லையோ? ஒரு விஷயத்த நினைச்சுக்கங்க, என் சின்ன வயதுல நான் பார்த்த அந்த சிலை என் மனசை இன்ன வரைக்கும் பாதிக்க செய்தது அப்படின்னு சொன்னா, கற்பனையில் யோசித்து பாருங்க. ஒரே கால், ஒரே கை, ஒரே கண்ணு, ஒரே மூக்கு, அதாவது பொத்தல், ஒரே மூக்கு, இப்படி உள்ள ஒரு மனிதனை நீங்கள் பார்த்தால் எப்படி இருக்கும் என்பதை பாருங்க. ஒரு சிலையில் பார்த்தே எனக்கு என் மனசு இவ்வளவு பாதிக்க செய்தது என்றால், ஆக்சுவலி ஒரு மனுஷனை டைரக்டா அப்படி பார்த்தால் எத்தனை பாதிப்புக்குள்ளாக நாம் மாற்றப்படுவோம். ஒத்த கண்ணு நெத்தி மேல இருக்கு, அந்த நெத்திக்கு கீழே ஒரே ஒரு மூக்கு, ஒரே ஓல்ஸ், அதுக்கு கீழே வாய் அவ்வளவுண்டு தான் இருக்கு, ஏன்னா காது ஒத்தையா இருக்கணும். அந்த சிலையை எந்த ஒரு கான்செப்டை வைத்து அந்த ஆர்டிஸ்ட் உருவாக்கினாரோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைய நாள்ல நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் கூட அதுதான். ஒரு பக்கத்தின் சத்தியம் என்பது யூஸ் ஆகாது. அது ஒரு நாள் நம்மை பயங்கரமான அஞ்ஞானத்திற்குள்ள நாம் இருக்கிறத உணர வச்சிடும். நீ மறுபக்கத்தின் சத்தியத்திற்கு நீ போகல அப்படின்னு உணர வைத்து விடும். இறைவன் நமக்கு ஒரே மூக்கு தான் நம்ம சொல்லுகிறோம், ஆனா 2 வழியில் ஒரு ஓல்ஸ கொடுத்திருக்கிறார். கோல்டு வரும்போதுதான் அதனுடைய அருமை நமக்கு தெரிகிறது. இந்த பக்கம் படுத்தால் அந்த பக்கம் மூக்கு அடைத்து விடுகிறது. மறுபக்கத்தில் படுக்கிற இந்த பிள்ளைகளை பார்க்கும் போது எவ்வளவு பரிதாபம். அப்போ ஒரு மூக்குக்குள்ள 2 ஒரு ஓல்ஸ் இருப்பதுனால் கோல்டு நேரத்தில் மற்ற எத்தனையோ விஷயம் சொல்லலாம், எவ்வளவு உபயோகமாய் இருக்குல்ல. ஏனவைதான் சிலுவையின் மறுபக்கம் என்கிற ஒரு சத்தியத்தை கூட ஒரு காலத்தில் நான் பேசினேன்.
அது இன்ன வரைக்கும் எந்த ஊழியக்காரர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாம போச்சு. சிலுவையின் மறுபக்கம், இயேசு சிலுவையில் அறியப்பட வரவில்லை. வசனத்தின் வாயிலாக சொன்ன இயேசு சிலுவையில் அறியப்பட்டார், அந்த உண்மையை நான் மறக்க மாட்டேன். ஆனா அறியப்படுவதற்காக வரவில்லை என்கிறதை 43 ஊழியர்கள் நிரம்பிய மேடை மீது தன்னந்தனியாக குரல் கொடுத்து பிரசங்கித்த போது கூட ஒரு ஊழியக்காரனுக்கும் தைரியம் இல்லாம போச்சு. நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பக்கத்தின் சத்தியத்தில் நாம் நின்றவர்கள். என்னுடைய மேடையில நான் பிரசங்கிக்கும் போது பின்னாடி 43 ஊழியர்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களும் அந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டமும் முடிந்தது. என்ன வரைக்கும் ஒரு ஊழியனுக்கு கூட தைரியம் இல்லை. அதாவது தைரியம் இல்லை என்று சொன்னால் அந்த சத்தியத்தை ஏற்கிற தைரியமும் இல்லை. நீங்க ஏன் இப்படி பிரசங்கிக்கிறீங்க அப்படின்னு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாமே, தீர்த்துக்கலாமே. ஒன்று இவர் தவறாக புரிந்திருந்தால் இவரை புரிய வைக்கலாம், ஒன்று நாம் தவறாக புரிஞ்சு வச்சிருப்போனா நாம திருந்துவோம் என்கிற கேள்வி கூட இல்லாம எல்லோரும் அந்த கூட்டத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மறுபக்கத்தின் சத்தியமில்லாத சபைகள், மறுபக்கத்தின் சத்தியமில்லாத நபர்கள், மறுபக்கத்தின் சத்தியமில்லாத சர்ச்சுகள், மறுபக்கத்தின் சத்தியமில்லாத யூதர்கள், இஸ்ரேலர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் அந்த சத்தியம் தண்டிச்சே தீரும். ஒரு பக்கத்தின் சத்தியத்தை ஏற்றவனை மறுபக்கத்தின் சத்தியம் ஏற்காம போகும்போது அப்போ மறுபக்கத்தின் சத்தியம் அவனை தண்டிக்கும். அப்படித்தான் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பக்தர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இறைவன் தண்டித்ததாக நீங்கள் பைபிள்ல வாசித்தாலும் இறைவன் மா அன்புள்ளவர். தர்மம் நம்மை தண்டிக்க ஆரம்பிக்கும், சத்தியம் நம்மை துரத்தி தண்டிக்க ஆரம்பிக்கும். ஏன் சொன்னா நாம் மறுபக்கத்தின் சத்தியத்தை ஏற்காமலேயே போயிட்டோம். உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், கொஞ்சம் உங்களால முடிந்தால் நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒரு முறை ஒரு கலர் அடிக்கும்படியாக, வீட்டுக்கு ஒரு கலர் அடிக்கும்படியாக கலரை அவர்கள் அடித்து விட்டார்கள். ஒரு 4 மணி நேரம் சென்றிருக்கும். அந்த சுவர் மீது இருந்த அத்தனை கலரும் தொப்பு தொப்புன்னு கீழே விழ ஆரம்பித்தது. பார்த்த அவர்கள் மிகவும் பிரமித்து போய்விட்டார்கள். 4000 ரூபாய் ஒரு டப்பா, 4000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்த கலரு சுவர் மேல நிக்காம இப்படி கீழே விழுந்து போச்சு என்று சொல்லி பதற அடிச்ச அவர்கள் அதை வாங்கிட்டு வந்த ஷாப்புக்கு சென்றார்கள். அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள், கூச்சலிட்டார்கள். எங்களுக்கு 4000 ரூபாய் போயிடுச்சு, எங்களுக்கு 4000 ரூபாய் போயிடுச்சு. சரியான ஒரு இடத்துல அந்த டிசைனுக்காக அந்த கலரை அவர்கள் பூச வேண்டியதாக இருந்தது. ஆனா அந்த கலர் 4 மணி நேரத்துல எல்லாமே சுருங்கி கீழே விழுந்து போயிடுச்சு. பதறி போன அவர்கள் அங்க போய் கூச்சலிடும் போது அவனும் சொன்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் என்கிட்ட வந்ததே கிடையாது, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் வேணுமெண்டா இன்னொரு டப்பா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தரேன், ஆனால் நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன், அவர் உங்க வீடை சோதிக்கணும், உங்க இடத்தை பார்க்கணும், நீங்க எங்க அடிச்சிருக்கிறீங்க என்ன ஆயிருக்குன்னு வந்து பார்க்கணும். அனுப்பப்பட்டார் ஆள். அவர் வந்து பார்த்தார், கலர் அடிச்சிருக்கிறது உண்மைதான், சரியாதான் இருக்கு, நீங்க எதுல பயன்படுத்தினீங்க அப்படின்னு கேட்டார். நாங்க கொடுத்த அந்த ரோல்ல தான் நீங்க பயன்படுத்தி இருக்கணும். அவங்க காட்டினாங்க, அதே ரோல் தான், எல்லாம் சரியா இருக்கு, ஆனால் ஏன் இந்த கலர் ஒட்டாம கீழே விழுந்தது? அவ்வளவு அசிங்கமாக இருக்கு அந்த சுவர். கொஞ்ச நேரம் பொறுத்துத்தான் அவர் சொன்னார், இந்த பாக்கெட்டை நாங்க கொடுக்கும் போது அதுக்குள்ள ஒரு சின்ன பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்கோமே, அது எங்கன்னு கேட்டார். இதோ அது அங்கே இருக்கு. நாங்க அப்பதான் அவர் புரிந்து கொண்டார், இந்த பாக்கெட்டை இந்த பெயிண்ட்டுக்குள்ள நீங்க மிக்ஸ் பண்ணிருக்கணும், நீங்க மிக்ஸ் பண்ணாம போட்டதுன்னா இது வேற வழி இல்லைங்க, இது அப்படி ஆகாது, நீங்க ஏன் எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்க கூடாது? இந்த பாக்கெட்டை நீங்க சரியாக துளுவி அது உள்ள போட்டு சரியா கலக்கி பின்புதான் நீங்கள் அடிச்சிருக்கணும், அதாவது பெயிண்டிங் பண்ணி இருக்கணும். நீங்க அதை மறந்துட்டீங்களே, தவறு எங்க மீது அல்ல, உங்கள் மீது.
அதாவது ஒரு பக்கத்தின் பெயிண்ட் டப்பாவை பார்த்தார்கள், ஒரு பக்கத்தில் அந்த டிசைன் எப்படி இருக்கும் என்று கவனித்துக் கொண்டார்கள், ஒரு பக்கத்தில் பெருமையை நினைத்துக் கொண்டார்களே ஒழிய மறுபக்கத்தில் அவ்வளவு பெரிய டப்பாக்கு கூட, பெயிண்ட் டப்பாவுக்கு கூட அந்த சின்ன சாக்கெட்டை இவர்கள் சரியாக குலுக்கி அதுக்குள்ள போட்டு கலக்கி இருக்கணும் என்ற மறுபக்கத்தின் செயலை மறந்து விட்டார்கள். அந்த மறுபக்கத்தின் செயலை மறந்ததுனால் ஓனரை வந்து தண்டிச்சான். ஓனரை வந்து 4000 ரூபாய் வேஸ்ட் ஆகி போச்சுன்னு சொன்னாப்ல, இல்லையே, அதற்குரிய தர்மம்தான் அதை தண்டித்தது, அதற்குரிய சத்தியம்தான் அவர்களை தண்டித்தது. கடவுள் என்னை தண்டிக்கிறார் என்று எவனும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தர்மம் தான் உங்களை தண்டிக்கும். அது ஓஷவாய் இருந்தாலும், ஜோயலாய் இருந்தாலும், எவராய் இருந்தாலும் தர்மம் நம்மை தண்டிக்கும். துரத்தி வந்து தண்டிக்கும். அப்படிதான் ஒரு பக்கம் பெயிண்ட் டப்பா இருக்குன்னு வச்சுக்கங்க, ஆனால் அதனுடைய மறுபக்கம் என்று சொல்வதுதான் சின்ன சாக்கெட், ஒரு சின்ன பாக்கெட். அந்த பாக்கெட்டுக்குள்ள அதற்குள்ள போட்டு கலக்க வேண்டிய ஒரு நுணுகும் இருக்கு. அது இல்லை என்றால் அந்த டிசைன், அந்த பெர்மனன்ட் அல்லாவிட்டால் அதனுடைய குவாலிட்டியை நீங்கள் கண்டிடவே முடியாது. இப்படித்தான் சத்தியம் கூட. சோ சத்தியம் அநேக பேர்கள் அறிந்து கொண்டது ஒரு பக்கத்தின் சத்தியம் மட்டும்தான். ஆனால் மறுபக்கத்தின் சத்தியம் இருக்கு என்கிற விஷயத்தை நாம் அனைவருமே மறந்து விடுகிறோம். எனவே என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சிலுவையின் மறுபக்கம் என்று ஒரு பிரசங்கத்தை பல வருஷமாக நீங்கள் கேட்டீர்கள். கேட்காதவர்கள் தயவு செய்து சிலுவையின் மறுபக்கத்தின் பிரசங்கத்தை கேட்டு விடுங்கள். வாழ்க்கையில் சாவதற்குள் கேட்க வேண்டிய செய்தி இவையெல்லாம். சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு நான் எடுப்பது சிலுவையின் தியானத்துல, சிலுவையின் தியானம் என்கிற விஷயத்திலேயே மறுபக்கம். சிலுவை என்பது மறுதலிக்க முடியாத ஒரு சத்தியம். இயேசு கிறிஸ்து மரித்தது, உயிர்த்தெழுந்தது, அவர் வாழ்ந்தது, அவர் போதித்தது ஒரு பக்கத்தின் சத்தியம்தான். ஆனால் மறுபக்கத்தை நீங்க சேர்க்கவில்லை என்றால் நீங்களும் தள்ளப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களைப் போல மாறிவிடுவீர்கள். எனவேதான் ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்காதீங்க, மறுபக்கத்தையும் பாருங்க. ஒரு முறை நான் மலேசியாவுக்கு சென்றிருந்த போது அங்கே இருந்தவர் நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம் என்று தெரிந்த உடனே இந்தியன் பீப்புளுடைய பல அசிங்கத்தில் ஒரு அசிங்கத்தை அவர் சொன்னார். ஐயோ இந்தியன் பீப்புள் ரொம்ப பொய் பேசுறவங்க அப்படின்னு சொன்னார். அவர் பேசுறதுல உண்மை இருக்கு, இப்ப நாம் பேசுறதுலயும் ஒரு உண்மை இருக்கும். அப்ப அவரு எங்களை வீட்டுக்கு வரவழைத்து, வீடு எல்லாம் வசதியா இருக்கு, அவர் ஏற்கனவே வசதி உள்ள ஒரு ஆளு. சரி, இந்த இந்தியன் பீப்புள் எல்லாம் ஒரு பொய்க்காரங்க. அவங்களுடைய ஜூஸ் கடைக்கு போனாலும் சரி, அவங்களுடைய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆபீஸ்க்கு சென்றாலும் சரி, ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு கேட்டால் ஒரு 5 மினிட்ஸ் சொல்வார்கள். இதோ நான் வந்து கொண்டிருக்கிறேன், 5 நிமிஷங்க, 5 நிமிஷத்துல நாங்க இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1/2 hour ஆகி 1 hour ஆயிடும். ஏன் இப்படி 5 நிமிஷம் சொல்றாங்க? இவங்களுக்கு அவ்வளவு கூட அருகதை இல்லையா? வருவதற்கு ஒரு 1/2 hour ஆகுதுன்னா 1/2 hour சொல்லலாம் இல்ல? ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்தாலும் ஏன்பா சர்வர் வரமாட்டியானா 5 மினிட்ஸ் அப்படின்றான். என்ன 5 மினிட்ஸ்னா என்ன அர்த்தம் இது அப்படின்னு அவர் பொங்கி எழும்பினார். அவர் சொல்றதுல உண்மைதான். ஏன்னா அவர் சொல்றதுல அந்த பாதிப்பு தன்மை இருக்கிறது. நாம் 5 மினிட்ஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை 1/2 hour 1 hour கொண்டு போவதனால் அது கெட்டு போது. 5 மினிட்ஸ் சொல்லுவது அசிங்கப்பட்டு போது. இது ஒரு பக்கத்தின் சத்தியம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை கூட நினைத்து பார்க்கணும். நான் சொல்றதுல கூட ஒரு சத்தியம் இருக்குன்னு சொன்னனே, அதை சொல்றேன் கேளுங்க. 5 மினிட்ஸ் நீ எதுக்கு சொல்றாங்க? அவ்வளவு சீக்கிரமாக உங்களையும் நாங்கள் கவனிப்போம் என்ற அர்த்தத்துல தான் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்னா எண்ணக்கூடிய அந்த செகண்ட்ஸ் மேல டிபெண்டிங்கா இல்லை. அந்த முள்ளு ஓடுது பாரு, 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிமிஷத்தை குறிக்கல. 5 மினிட்ஸ் என்று சொன்னால் கண்டிப்பா நாங்கள் வரோம், கண்டிப்பா உங்களுடைய மெனுவை நாங்க எடுத்துக்கிறோம், உங்களுடைய ஆர்டரும் எடுத்துக்கிறோம். 5 மினிட்ஸ்ங்க அப்படின்னு சொல்லுவது மிக உயர்ந்த வார்த்தையாகும்.
ஒரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய அருமையான வார்த்தையாகும். 5 மினிட்ஸுங்க அப்படின்னு சொல்லுவது அருமையான வார்த்தையாகும். நீங்கள் கம்ப்யூட்டரை எடுத்துக்கங்க, 5 மினிட்ஸ் சொல்லும், 1/2 ஹவருக்கு கொண்டு போவோம். அப்போ ஒரு இந்தியனை விட பொய்க்காரன் மைக்ரோசாப்டுடைய ஓனர் தானே. ஒரு இந்தியனுடைய பொய்க்காரன் iOS கண்டுபிடித்த ஸ்டீவ் ஜாப் தானே. ஏன் சொல்றேன்னா, அங்க இன்ஸ்டால் ஆகும்போது 2 மினிட்ஸ் சொல்லும், ஆனா 2 மினிட்ஸ் எடுக்காது, அதற்கு மேலேயே எடுக்கும். இன்டர்நெட்டை எடுத்துக்கிட்டாலும் அவ்வளவு ஸ்பீடு உள்ள இன்டர்நெட்டை எடுக்குமா, அது சொல்லும் வித்தின் செகண்ட் சொல்லும், ஆனா அது மினிட்ஸ்ல தான் போய் முடியும். கவனித்தீர்களா? அதுதான் நானும் சொல்லுகிறேன். ஒரு பக்கத்தில் 5 மினிட்ஸ் என்று சொன்னாலும் அது அந்த விஷயத்தை ஒரு 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 ஹோட்டல்ல ஒரு சர்வர் ஒரு மெனுவை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவ்வளவு சீக்கிரம் அவசரத்துல நம்ம கூப்பிடுறோம், ஏன்பா சர்வர் இங்க வாப்பா அப்படின்னு சொல்லும் போது 5 மினிட்ஸ் சார் அப்படின்ற அர்த்தம், அதை முடிச்சிட்டு நேரடியா உங்ககிட்ட தான் வருவார் என்ற அர்த்தம். எனவே என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருடைய சத்தியத்திற்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய சத்தியத்திற்கு நீங்க செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால், நீங்க செவி கொடுத்தது ஒரு பக்கத்தின் சத்தியம் என்கிற ஒரு நாள் அந்த விஷயம் வெளியே வருவது மதிஹீனர்களாக மாற்றப்படுவீர்கள். அது டிபிஎம், சிபிஎம், ஏஜியோ, பேப்டிஸ்ட், பிரதரனோ, கத்தோலிக்கோ, பெந்தகோசோ, வேகாத கோசோ, ஏஜியோ யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லோருமே ஒரு பக்கத்தின் சத்தியத்தில் தான் மகிழ்ந்திருக்கிறீர்கள். மறுபக்கத்தின் ஒரு சத்தியத்திற்கு நாம் வர வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி என்றால் ஒரு பக்கத்தின் சத்தியம் என்றால் என்ன, மறுபக்கத்தின் சத்தியம் என்றால் என்ன என்கிற டிஃபரெண்ட்டை காட்டினதான நமக்கு புரிய வரும். வாங்க நான் காட்டுறேன். முதலாவது, ஒரு பக்கத்தின் சத்தியத்திற்கு ஒரு வசனத்தையும் எக்ஸாம்பிளையும் காட்டுறேன். பின்பு இதே மறுபக்கத்தின் சத்தியத்திற்கு நீங்க வரவில்லை என்றால் அதனுடைய எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் என்றும் நான் காட்டி கொடுக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு உங்களுக்குள்ள வர வேண்டிய ஒரு வாஞ்சை என்ன தெரியுங்களா? சத்தியத்தை அறியணும் என்ற வாஞ்சை தான் மிகவும் மிகவும் தேவையான ஒரு விஷயம். இந்த சத்தியத்தை அறியணுன்ற மனசே இல்லை அப்படின்னு சொன்னா வேற என்ன சொன்னாலும் உங்களை உற்சாகப்படுத்தவோ சீர்படுத்தவோ எந்த விஷயத்திலையும் முடியாது. சிலர்கள் ஆராதிக்க பழகிக் கொள்வார்கள், சிலர்கள் அபிஷேகம் என்று பழகிக் கொள்வார்கள், சிலர்கள் ஊழியம் என்று பழகிக் கொள்வார்கள், சிலர்கள் ஜெபம் என்று பழகிக் கொள்வார்கள். இவங்களை உணர்வடைய செய்வது அது ஆண்டவனே வந்தாலும் சாத்தியமாகாது. ஏன்னா இவங்க பழகி கொண்டது ஜெபம், இவங்க பழகி கொண்டது ஆராதனை, இவங்க பழகி கொண்டது அபிஷேகம் என்கிற ஒரு சில ஜெபம் ஆராதனைக்குரிய ஒரு துதி ஸ்தோத்திரங்கள், இதுல பழகிட்டாங்க. இவர்களுக்கு இப்ப சத்தியம் சொன்னா தேவைப்படாது. ஏன்னா சத்தியத்தை விட ஜெபம் உயர்ந்ததாக இவங்களுக்கு காணப்படும். அப்ப நாம் எல்லோருமே நம்ம அறியாமலேயே ஒரு பக்கத்தின் சத்தியத்தில் போய் நாம் நின்று விடுகிறோம். ஏனவைதான் ஒரு நாளில ஒரு நாள் மறுபக்கத்தின் சத்தியம் என்ன என்று கேள்விப்பட்டால் தான் நாம் எச்சரிக்கை அடைய முடியும். அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பாடல் ஒன்று நாம் பாடுகிறேன். இறைவனுடைய வார்த்தை என்னப்படுவது எத்தனை எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு ஒரு சிறிய பாடல். இந்த பாடலுக்கு பின்பு நாம் விரைவாக நாம் இதனுடைய விஷயத்தை ஆராய்ந்து செல்லலாம். சிலுவையின் தியானம் என்ற இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக அமைந்து நீங்கள் வீட்டுக்கு செல்லும் போது, ஆஹா, நான் இப்பொழுது இறைவனை அறிகிற ஒரு சின்ன அறிவுக்குள்ள நான் சென்றனே என்ற ஒரு திருப்தியோடு கூட நீங்க போகணும். நீங்கள் வரும்போது வெறுமையாக வருவீர்கள். நான் எப்பொழுதும் உங்களுக்கு அப்படித்தானே ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, வரும்போது வெறுமையாக வந்தார்கள், ராஜாதி ராஜவும் கர்த்தாதி கர்த்தருமாகி உம்மை சந்தித்த பின்பு அவர்கள் வெறுமையாக வீட்டுக்கு போக கூடாதுன்னு ஜெபிக்கிறது ஞாபகம் இருக்கா? அப்படிதான் சொல்லுகிறேன். நீங்கள் வெறுமையாக வந்தீர்கள், ஆனா நிறைவோடு கூட உங்க வீட்டுக்கு நீங்க போகணும். வாங்க ஒரு சிறிய பாடல் பாடிவிட்டு, இது இறைவனுடைய வார்த்தை எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலுக்கு பின்பு ஒரு பக்கத்தின் சத்தியத்தினுடைய பாதிப்பு, மறுபக்கத்தின் சத்தியத்தினுடைய உதவி எவ்வளவு பெருசு அப்படின்னு நம்ம கவனிக்க போகிறோம்.
உற்சாகமா பாடுவாமா? ஆண்டவருடைய சமூகத்துல சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட. ஒருவேளை உங்களுக்கு இந்த பாடல் தெரிந்திருந்தால் என்னுடன் பாடுங்க. இல்லை என்றால் பாடலுடைய அர்த்தத்தை நினைத்து ஆண்டவருக்கு ஆமேன் என்று சொல்லி நன்றி செலுத்து. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்கு. இறைவா உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்கு. வாழ்வின் சுமைகள் தாங்கி எழுந்திட என் தோள்கள் இரண்டுக்கும் பலன் கொடுக்கும். என் தோள்கள் இரண்டுக்கும் பலன் கொடுக்கும். இறைவா உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்கு. கடலில் தாழ கரங்கள் நீட்டி கனிவுடன் காத்த என் இயேசு. கடலில் தாழ கரங்கள் நீட்டி கனிவுடன் காத்த என் இயேசு. என்னை சுமந்து என்னை வளர்த்து, என்னை சுமந்து என்னை வளர்த்து என்னை வாழ வைக்கும் தெய்வம். நீ இல்லை என்றால் இனி நான் இல்லையே. என்றும் என் வாழ்விலே இனி பயமில்லையே. நானும் உம் வார்த்தையே என்றும் துணையாகுமே. இறைவா உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்கு. இறைவா உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்கு. நடைகள் தளர நட்பை காட்டி நடுவினில் காத்த நல் இயேசு. நடைகள் தளர நட்பை காட்டி நடுவினில் காத்த நல் இயேசு. என்னை சூழ்ந்து என்னை காத்து, என்னை சூழ்ந்து என்னை காத்து என்னை ஆசீர்வதித்த தேவன். உம் வார்த்தையில் இனி நான் வாழுவே. என்றும் என் வாழ்விலே இனி பயமில்லையே. நானும் உம் வார்த்தையே என்றும் துணையாகுமே. இறைவா உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்கு. இறைவா உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்கு. வாழ்வின் சுமைகள் தாங்கி எழுந்திட என் தோள்கள் இரண்டுக்கும் பலன் கொடுக்கும். என் தோள்கள் இரண்டுக்கும் பலன் கொடுக்கும். இறைவா
உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்கு. கேட்டீர்களா? உணர்ந்தீர்களா? சரி, வாங்க. மறுபக்கத்தின் சத்தியம் என்பது எந்த அளவில் அது நமக்கு மறுபக்கத்தின் சத்தியம் அவசியம் என்பதை எப்படி உணர்த்துகிறது? அந்த மறுபக்கத்தின் சத்தியம் அது சிலுவையின் விஷயமாக இருக்கலாம், கடவுளுடைய அன்பின் விஷயமாக இருக்கலாம், ஏன் கடவுள் உதவுகிற விஷயமாக கூட இருக்கலாம். அதாவது பிரார்த்தனைக்கு உத்தரம் என்று சொல்றமே, உதவுகிற விஷயமாக கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன், கடவுள் இந்த பூமிக்குள்ள உங்களை பிறக்க செய்தாரு, அது ஒரு பக்கத்தின் சத்தியம், அவ்வளவுதான். ஆனா மறுபக்கத்தின் சத்தியத்தை நீங்க தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்க வாழ்வு வேஸ்ட் தான். ஏனவைதான் இந்த உலகத்திற்குள் நமக்கு பிரியமாய் நம்முடைய மனசை கவர்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் மறுபக்கத்தின் சத்தியம் என்ற தேடுதலை நீங்கள் ஆரம்பிக்கவில்லை என்றால் மோசம் போய்விடுவீர்கள். எனவே மறுபக்கத்தின் ஒரு சத்தியம் எவ்வளவு அவசியம் என்பதை ஒரு சில உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். உதாரணமாக, படிச்சா நல்ல வேலை கிடைக்கும் சொல்லுவாங்க, இது ஒரு பக்கத்தின் சத்தியம். படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், ஒரு பக்கத்தின் சத்தியம். ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவையே நம்ம கணக்குல எடுத்தாலும், லண்டனையே கணக்குல எடுத்தாலும், இப்ப படிப்பாளி தேசமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்தியாவை கூட கணக்குல எடுத்தாலும் படித்தவர்கள் எத்தனை பேர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. ஆனால் படித்தால் நல்ல வேலை கிடைக்கும் சொல்றோம், இது பொய்யா? பொய்யல்ல, ஒரு பக்கத்தின் சத்தியம். அது மறுபக்கத்துக்கு செல்லாது. இது ஒரு பக்கத்தின் சத்தியம். படித்தால் நல்ல வேலை கிடைக்கும், இதை நம்பிட்டு வெறும் படிக்கிறது அல்ல, அதற்கு மேலாக நாம் செயல்படணும். இல்லை என்றால் வேலையை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியாது, வேலை கிடைக்கவும் முடியாது. நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்து விட்டேன், டிகிரி முடித்தும் கூட வேலை இல்லாம பின்பு அதிகமான அவஸ்தைப்பட்டதுனால் வேற வழியே இல்லாம ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. டிகிரி முடித்தவர்கள் ஹவுஸ் கீப்பிங் வேலை, நினைச்சு பார்த்தீங்களா? ஆனால் இதே ஒரு மனிதன் ரொம்ப சிம்பிளாக +2, ஆனா இவர் ஓனராய் இருக்கிறார், சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனாய் இருக்கிறார். நல்லா படித்தால், நன்றாக படித்தால் வேலை கிடைக்கும் என்பது ஒரு பக்கத்தின் சத்தியம். அதை நம்பிட்டு வெறும் படிக்கிறது அல்ல. மறுபக்கத்தின் சத்தியத்தை தேடி செல்வோம் என்றால் வாழ்க்கையில் உட்காரலாம், அல்லாவிட்டால் கௌரவமாக இருக்கலாம், இல்லை என்றால் அலைந்து கொண்டே இருக்கணும். வாழ்க்கையும் ஃபுட்பால் விளையாடி கொண்டே இருக்கும். அங்க போனா அங்கேயும் எட்டி உதைப்பார்கள், இங்க வந்தா இங்கேயும் எட்டி உதைப்பார்கள். எட்டி உதைக்கப்படுவதற்குத்தான் நீ சமமாக்கப்படுவாய் ஒழிய விழுத்தெழுந்து நீ ஃபுட்பால் ஆடுகிற வீரனாக மாறமாட்ட, ஃபுட்பாலாகவே இருப்பாய். வாழ்க்கை அவங்களுடைய கையில இருக்கு, மறுபக்கத்தின் சத்தியத்தை ஏற்கிற வரைக்கும். இப்படி உலகத்தினுடைய எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லுகிறேன், இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஏனவேதான் an apple, அதாவது ஒரு ஆப்பிள் ஒரு நாளைக்கு, an apple a day, என்ன சொல்லுவாங்க, an apple a day keeps doctor away அப்படின்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலே போதும், உன்னிடத்தில் இந்த டாக்டர் தூரமாக இருப்பார். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் ஒரு நோயும் கிடையாது என்பது ஒரு பக்கத்தின் சத்தியம். நம்பிடாத, அதெல்லாம் ஒரு பக்கத்தின் சத்தியம். ஐயோ, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்மளுக்கு நோயே வராதாமே அப்படின்னு சொல்லி சாப்பிடு. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் என்று சாப்பிட்ட பிள்ளைங்க கூட வேற வேற நோய்களுக்கு உள்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு பக்கத்தை கவனித்துக் கொண்டார்கள், மறுபக்கத்தை கவனிக்கல. ஏனவைதான் பழமொழி கூட ஒரு பக்கத்தின் சத்தியத்தை மட்டும்தான் சொல்லும், மறுபக்கத்தின் சத்தியத்தை நீ விரைவாக தேடணும். எனக்கு தெரிந்தவர் ஒருத்தர் சொன்னார்,
கீரை வகைகளை சாப்பிடுங்க, ஒரு நோய் வராது அப்படின்னார். கீரை வகைகளை சாப்பிடுங்க, ஒரு நோய் வராது. நீங்க கறியும் மீனும் முட்டையுமாக சாப்பிடுவதனால்தான் உடல் கெட்டு போகிறது அப்படின்னு சொன்னவர். அவருடைய வார்த்தை, அவருடைய வாஞ்சை, அவர் சொன்ன கருத்து தப்பு கிடையாது. பல வருடங்கள் சென்றது. நடுவில் பல வருடங்கள் சென்று அவருடைய வயது 58. இப்ப கேன்சர்ல அவஸ்தைப்படுகிறார். கொடிய ஒரு கேன்சர் அவரை தாக்கி இருக்கிறது. கேன்சர்ல அவஸ்தைப்படுகிறார். வாழ்க்கை முழுவதுமாக கீரை வகைக்கு சேர்ந்தவைகளை மட்டும்தான் உண்டு வந்தவர். அதை உண்டால் ஆரோக்கியம் என்பது ஒரு பக்கத்தின் சத்தியம். ஆனா அதுவே முழு சத்தியம் ஆயிடாது. அது ஒரு பக்கத்தின் சத்தியம். ஒவ்வொரு ஊழியக்காரனும் இப்படி எண்ணி தன்னுடைய சபையை நடத்தினாள். ஐயோ, நான் என்னுடைய பிள்ளைங்களுக்கு போன வாரம் ஒரு பக்கத்தின் சத்தியத்தை தான் கற்றுக் கொடுத்தேன், ஆனா அவர்களுக்கு மறுபக்கத்தின் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கலையே அப்படின்னு ஒவ்வொரு ஊழியக்காரனும் எண்ணி தன் சபையை நடத்தினால் அந்த சபை தேவனுடைய சித்தத்தில் வழி நடக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நிறைய பேர் என்னையே துவண்ட பார்க்கிறார்கள். நீங்கள் அங்க பேசுனீங்களே அதே மாதிரி பேசுங்கன்னு. எப்படி பேச முடியும்? ஏன்னா ஒரு பக்கத்தின் சத்தியத்தை நீ விரும்புற என்ற காரணத்துக்காக அதையே பேசிட்டு இருக்க முடியாது. மறுபக்கத்தின் சத்தியம் நீ விரும்பாதது கூட இருக்கலாம். ஏனவைதான் சிலர்கள் வாய்விட்டே சொல்லிவிடுகிறார்கள், இவர் முன்ன போல சத்தியத்தையே பேசுகிறது என்ன. உன்னாட்ட முட்டாள்கள் 2 பேர் பெருகினால இருக்கிறவங்கெல்லாம் கெட்டு போயிடுவாங்க. ஏன் சொன்னா, நீ விரும்புற சத்தியம் அதுவாக இருந்தால் அது ஒரு பக்கத்தின் சத்தியம். ஏனவைதான் மறுபக்கத்தின் சத்தியத்தை கூட நாம் பரிசீலித்து பார்க்கணும். இல்லை என்று சொன்னால் அது பிள்ளையாய் இருந்தாலும் சரி, அதாவது அது குழந்தையாய் இருந்தாலும் சரி, ஒரு பக்கமே நின்று விடுகிறேன்னு சொல்லக்கூடாது, மறுபக்கத்திற்கு வரணும். ஏனவைதான் எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் சொன்னா படி, தப்பு கிடையாது, மேத்ஸ் படி. ஆனா மேத்தமெட்டிக்ல மட்டும்தான் நீ 100% வாங்கினாலும் மற்றதுல நீ வாங்கணும் இல்ல. அப்படி நீ மற்றதுல சோசியல் சர்வீஸ்ல நீ வாங்கல, பயாலஜில நீ வாங்கல, லாங்குவேஜினுடைய அந்த கோட்பாடுல நீ வாங்கல என்றால் ஃபெயில் தானே அர்த்தம். உனக்கு பிடிச்சது இந்தியாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், பிரெஞ்சாக இருக்கலாம். மறுபக்கத்தினுடைய சப்ஜெக்ட் கூட உனக்கு அவசியம். எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு சப்ஜெக்ட் இதுதான், இதுதான் நான் தொடர்வேன் என்று சொன்னால் செல்லாது ராஜா, செல்லாது. உலகம் அப்படி இல்லை. தர்மத்தினுடைய சிஸ்டமேட்டிக் அப்படி இல்லவே இல்லை. தர்மத்தினுடைய சிஸ்டமேட்டிக் என்ன அப்படின்னா, ஒரு பக்கத்தின் சத்தியத்தை கேட்டு உடனே மறுபக்கத்தின் சத்தியத்திற்கு வந்துடணும். இப்படிதான் சபைகள் கூட நடத்தப்படணும். ஆனா சபைகள் அப்படி இல்லை. எல்லோருமே ஒரு பக்கம். ஒருத்தர் தீர்க்கதரிசினா அவர் கடைசி சாவர வரைக்கும் அவர் தீர்க்கதரிசி தான். ஒருத்தர் பாடலை ஏற்றுவார், அவர் சாவர வரைக்கும் அவரே சொல்லிக்கிறாரு, எனக்கு பேசலாம் வராது, நான் வெறும் பாடுறது, அவர் பாடுறதுலயே போறார். ஒருத்தர் அவரே சொல்லிக்கிறார், எனக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் பிரசங்கிக்கிறதாக கடவுள் கொடுத்திருக்கிறார், அவர் ஆசீர்வாதம். வாய் கூசாம சிலர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு பேய் ஓட்டுற வல்லமை, இது மட்டும் தான் நான் செய்வேன். ஒரு பக்கத்தின் சத்தியத்தில் நிற்பதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரர்களே, என் பிதாவின் சித்தத்தை மறந்துட்டீங்களே. தீர்க்கதரிசனம் சொன்ன, அற்புத அடையாளங்களை செஞ்சேன், பேய்களை விரட்டின, இதெல்லாம் அடுக்கடுக்கா சொல்றீங்களே, மறுபக்கத்தின் சத்தியம் என் பிதாவின் சித்தம் நீங்கள் அறியாமல் போய்விட்டீர்களே என்று இறைவன் அவங்கள நாக் அவுட் பண்ணார். அதாவது ஆண்டவர் அவங்கள புறம்ப தள்ளிவிட்டார். இது எவ்வளவு பெரிய பயங்கரம் பாருங்க. அப்படிதான் சில பிள்ளைங்களுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கார்டை எடுத்து பாருங்க. அவங்களுக்கு பிடிச்சதுல எல்லாமே 80%, 90%, 99%. இதுல ஏண்டா 15 வாங்கி இருக்கிற, 10 வாங்கி இருக்கிறேன்னு கேட்டா அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ சொல்றது சரிதான் கண்ணா, இன்ட்ரெஸ்ட் இல்லன்றிய, அது சரிதான், ஆனா ஃபெயில் ஆயிட்டியாப்பா. அதை நீ கவனிச்சியா? நீ 99% நீ பிடிச்சதுல எடுத்து என்ன பிரயோஜனம்? உன்னை ஃபெயிலும் தான் காட்டும். இததான் ஆண்டவர் ஒரு முறை சொன்னார். 10 கற்பனைகளை கடைபிடிச்சு மறுபக்கம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னா 10 கற்பனையை கடைபிடிச்சாலும் வேஸ்ட்னு சொல்லிட்டார்.
வேதம் அவ்வளவு தெளிவா சொல்லுது, 10 கற்பனையில ஒன்றை மீறினாலும் மற்ற எல்லா விஷயத்திலும் நீ மீறினவன். இப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னா, 10 கற்பனையில ஒன்றை மீறினால் என்ற அர்த்தம் 10ல மறுபக்கத்தை நீ பரிசீலிக்கலனா நீ எல்லாவற்றிலும் மீறி விட்டாய் என்ற அர்த்தம். இப்போ 10 கற்பனையில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தன் சொன்னான், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் சொன்னான், என் சிறு வயது முதற்கொண்டு 10 கற்பனை அப்படியே கடைபிடித்து வருகிறேன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் அவனை ஏற்றுக்கலையே. 10 கற்பனை கடைபிடித்தது வேஸ்ட்ன்னு சொன்னார். ஏன் சொன்னா? 10 கற்பனையின் மறுபக்கம் என்ன என்று கேட்டார். 10 கற்பனையின் மறுபக்கம் என்ன? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியாது, 99% ஊழியர்களுக்கே தெரியாது கற்பனையின் மறுபக்கம். இவை எல்லாம் என் வாழ்க்கையில் துல்லியமாக எல்லாவற்றையும் என் அருகில இருக்கிறவர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். எதை எடுத்தாலும் மறுபக்கம் ஒன்று இருக்கும், அந்த மறுபக்கத்தை பாருங்கள். அப்படிதான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, வாழ்க்கையில நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு கீரை வகைகளை சாப்பிட்டால் நோய் வராது, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நோய் வராது. இதெல்லாம் ஒரு பக்கத்தின் சத்தியம். ஆனால் மறுபக்கத்திற்கு இது ஒரு நாளும் செட் ஆகாது. சிலர்கள் சொல்லுவார்கள், பணம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்க சகலத்தையும் நான் செய்து முடிச்சிருப்பேன். பணம் 10 செய்யும் என்ற பழமொழி கூட உண்டு, நம்பிடாத. பணம் 10 செய்யும் என்பது ஒரு பக்கத்தின் சத்தியம். பணம் 10 செய்யும் என்பது ஒரு பக்கத்தின் சத்தியம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் முக்கியமந்திரியாக இருந்த ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பின்பு இன்னொரு அம்மையார், சசிகலா என்று நான் நினைக்கிறேன், அந்த அம்மையார்கள் என்னமா சவால் விட்டார்கள். அதை சாதிப்பேன் இதை சாதிப்பேன், கோடிக்கணக்கான மக்கள் அந்த அம்மையார் பின்னாடி நின்றார்கள். பணத்தை வைத்து ஊர்ல இருக்கிற அத்தனை அதிகாரிகளையும் ஒரே அறைக்குள் போட்டு பூட்டி விட்டார்கள். அந்த அளவுக்கு பணத்தினுடைய சக்தி இருந்தது. நெக்ஸ்ட் இவங்க தான் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடுக்கு என்று சொல்லும் போது சட்டம் கர்நாடகாவிலிருந்து வந்தது பாருங்க. உடனே அவங்களை அப்படியே பேக் பண்ணி அவங்கள சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்டு அந்த அம்மையார் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாம போச்சு. யாரு? சசிகலான்ற அம்மையார் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாம போச்சு. ஒரு நியூஸும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் எதுக்கு சொல்லுகிறேன்? பணத்தால் எதையும் முடியும் சொல்லும் போது பணத்தால் முடியாது. டாக்டர் கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, டாக்டர் பணத்தெல்லாம் நீங்க திங்க் பண்ணாதீங்க, பணம் எவ்வளவு வேணும் என்றாலும் கொடுக்கிறேன், ஆனா எங்களுக்கு இந்த நேரத்தில் எங்க அப்பாவுடைய உயிர் எங்களுக்கு முக்கியம், என் பிள்ளைவுடைய உயிர் எங்களுக்கு முக்கியம் என்று டாக்டர் கிட்ட கெஞ்சும் போது அவர் சொல்றாரு, அது சரி நீங்க பணம் கொடுக்குறீங்க, ஆனா எங்களுக்கு ட்ரை பண்ண முடியாது, நாங்க ஒருபோது கேரண்டி கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய டாக்டர்கள் உங்க பணத்தை வைத்து உயிரை வாபஸ் கொடுத்தார்களா? இல்லையே. எத்தனை கோடி பேலன்ஸ் இருந்தது எஸ்பி பாலசுப்ரமணியுடைய பேங்க் அக்கவுண்ட்ல? பணம் காப்பாற்றியதா? இல்லையே. அவருடைய மரணத்துக்கு கூட ஊர்வலம் வந்தார்களோ என்பது போல கொரோனா டைம்ல எத்தனை பெரியவங்கெல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க, பண வசதி உள்ளவங்கெல்லாம். ஏன்னா ஒரு பக்கத்தின் செயல் ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லோரையும் உணர்த்துகிறது, வந்துடு வெளியே, அங்கே இருக்காத வெளியே வந்துடு அப்படின்னு சொல்லுது. ஓகேயா? வாங்க வேதத்தின் வாயிலாக ஒவ்வொரு விஷயத்தையா சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு பக்கத்தின் சத்தியம். யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இது ஒரு பக்கத்தின் சத்தியம். இதை நம்பிடாதீங்க. இதை நம்பினால் நிச்சயமாக நாம் நித்திய வாழ்க்கையை அடைய முடியாது. ஏன் சொன்னா இது ஒரு பக்கத்தின் சத்தியம். வேதம் அப்படிதான் சொல்லும், ஒரு பக்கத்தின் சத்தியத்தை சொல்லும். என்னன்னு, யார் யார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்னு. இந்த வசனம் தெரியாத ஊழியக்காரங்க யாராவது இருப்பாங்களா? இந்த வசனம் தெரியாம நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்களா?
இந்த வசனம் தெரியாம நீங்க இயேசு கிறிஸ்து விசுவாசித்திருப்பீங்களா? ஐயோ, இந்த வசனம் தெரியாதவர்களை யாரும் இருக்க மாட்டார்கள். யார் யார் ஆண்டவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆஹா, துள்ளி குதிக்கணும். இந்த அளவுக்கு இந்த வசனம் ஃபேமஸ் ஆன ஒரு வசனம். தேவன் நம்மை பிள்ளையாக மாற்றிக்கொண்டார். நாம் மாம்ச சித்தத்திலாவது புருஷ சித்தத்திலாவது நாம் பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று 13ஆம் வசனம் சொல்லும். 11ஆம் வசனம் சொன்னோம், அவர் சொந்தமானவருக்கு வந்தார், சொந்தமானவரோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12ஆம் வசனம் சொன்னோம், ஆகவே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். ராஜா, ஒரு பக்கத்தின் சத்தியம் இது. இதை நம்பிட்டு நான் தேவனுடைய பிள்ளை என்று பெருமை அடிச்சுக்காத. என்குள்ள கூட விசுவாசம் வந்துட்டுது, நான் கூட ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நானும் தேவனுடைய பிள்ளை தான், பெருமை அடிச்சு கீழே விழுந்துறாதப்பா. ஏன்னா இது ஒரு பக்கத்தின் சத்தியம். ஒருவன் மறுதளித்ததுனால் மறுதளிக்காதவர்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் இருக்குன்னு சொல்ல வருது. ஆனா கொடுக்காது, எதுவுமே சொல்ல வருது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவன் மறுதளித்தான். யாரு? இஸ்ரேல் மக்கள். சொந்தமானவருக்கு வந்தார், சொந்தமானவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் மறுதளித்ததுனால் யார் யார் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவங்கள நான் பிள்ளையா ஏற்றுக்கொள்கிறேன் சொல்ல வராரு. ஆனா பதவி கொடுக்க மாட்டார். பதவி கொடுக்கிறதாக வசனம் இல்லங்க, சொல்ல வரார். அவன் என்ன வெறுத்தான், நீயும் வெறுக்கிறியா? அவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீயும் என்ன தள்ளுறியா? அவன் என்னை ஏற்றுக்கொண்டிருந்தா நான் அவனை ஏற்றுக்கொண்டிருப்பேன், அதுபோல நீ என்னை ஏற்றுக்கொண்டால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல வரார். சொல்ல வர வசனத்திலே பெருமை அடிக்கிறோமே. நான் லோக்கலா பேசுறோமா? இங்க வெறும் ஆண்டவர் சொல்ல வந்தார், அவ்வளவுதான். ஒருவன் என்னை தள்ளி விட்டான், சொந்தமானதுக்கு வந்த சொந்தமானவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே ஆகையால் அப்படின்னு சொல்ல வரார். நீ கூட வரலாம் அப்படின்னு சொல்ல வரார். இந்த வசனத்தை படிச்சுட்டு நான் தேவனுடைய பிள்ளை என்று பீத்திக்கிறிய, லோக்கலா பேசுற, பெருமை அடிக்கிறிய, இதுதான் வேண்டான்னு சொல்லுது. இப்பதான் நான் மறுபக்கத்தின் சத்தியத்திற்கு போனோம். இப்ப கூட ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நான் இன்னும் பிரசங்கத்தை ஆரம்பிக்கல. என்னங்க வசனமே சொல்லிட்டீங்களா? வசனம் சொன்னாலும் என் பிரசங்கம் இதல்ல, என்னுடைய குறிப்பு இதல்ல. என்னுடைய குறிப்பு பின்னாடி இருக்கு. அதுதான் மறுபக்கத்தின் சிலுவையின் தியானம். அங்க நான் இன்னும் வரல. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் படுத்தி கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துன்னு இருக்கிறேன். அந்த இன்ட்ரோடக்ஷன்ல முதல் உதாரணம் யோவான் 1:12. இதை நம்பிடாதீங்க. ஒருவனால் இறைவன் தள்ளப்பட்டதுனால் ஒரு ஆப்ஷனை உலகத்திற்கு கொடுக்கிறேன்னு சொல்ல வந்த வசனம் அது. ஆனா ஏற்றுக்காது. ஏற்றுக்கிற வசனம் மறுபக்கத்தின் வசனமாகும். அது இந்த வசனமாகாது, அது மறுபக்கத்தின் வசனமாகும். அப்போ யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய மறுபக்கம் எது? ஒரு பக்கம் அது, ஆனா மறுபக்கம் எது? கவனித்து பாருங்க. ஒரு நோட்டு இருக்கு. அந்த நோட்ல 2000 ரூபாய் என்று தெளிவாய் எழுதி இருக்கு. ரிசர்வ் பேங்க் உடைய சகல பிரிண்டிங் அதுல இருக்கு. ஆனா மறுபக்கத்துல பிரிண்ட் ஆகலன்னு வச்சுக்கங்க, அந்த நோட்டு செல்லமா? ஆனா ஒரு பக்கத்துல ரிசர்வ் பேங்க் இந்தியா 2000 ரூபாய், காந்தியும் இருக்கிறார், சிரித்து கொண்டிருக்கிறார் மகிழ்ச்சியா 2000 ரூபாயில. எல்லாம் உண்மைதான். ஆனா மறுபக்கம் பிரிண்ட் ஆகல. ஒரு பக்கம் தான் பிரிண்ட் ஒழுங்கா இருக்கு, ஆனா கள்ள நோட்டு கிடையாது. உண்மையிலேயே சொல்றேன், கள்ள நோட்டு கிடையாது. ஆனா மறுபக்கம் பிரிண்ட் ஆகல. இந்த நோட்டு செல்லமா? அப்படிதான் இது. யார் யார் ஆண்டவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தான்னு சொல்லுது. இது ஒரு பக்கம். மறுபக்கம் பிரிண்ட் அவுட் அங்க இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க விசுவாசது செல்லாது. இப்ப வரீங்களா? பாடுறீங்களா என் கூட சேர்ந்து? மறுபடியும் அதே பாடல் இப்போ உணர்வோடு கூட பாருங்க. பாடின பின்பு இதனுடைய மறுபக்கத்தை நான் சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு டைம் டேபிள் எல்லாம் போட்டு அனுப்பி இருக்கிறேன். அது பிரகாரமாக ஜெபம் செய்யுங்க. ஜெபம் செய்து மறுபடியும் இந்த செய்தி நான் பேசுகிறேன், கேளுங்க.
இப்ப இந்த பாடலை உணர்வோடு கூட பாடலாம். உங்க விசுவாசம் செல்லுகிறதா இல்லையா? உங்க விசுவாசத்தை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. உங்க விசுவாசம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா நீங்க மறுபக்கத்தின் சத்தியத்தை பரிசீலித்து பார்த்தே ஆகணும். பாடலை பாடின பின்பு உங்க டைம் டேபிள் பிரகாரம் அங்க ஜெபம் என்று இருக்கும், ஜெபிங்க, மீண்டும் வாங்க. மீண்டுமாக இந்த வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாரும் எழுந்திருப்போமா? அப்படியே எழுந்திருந்து இந்த பாடலை நாம் பாடுவோமா? பக்தியாய் பாடி, ஆண்டவா எனக்கு வெளிப்படுத்து மறுபக்கத்தின் சத்தியத்தை. இது இப்ப கேட்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நன்றி. கைகளத்துக்கு உற்சாகமா பாடுவோமா? நன்றி. நல்ல மனதில் நினைத்தவர்களாக பாடுங்க. இறைவா உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்கு. இறைவா உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்கு. வாழ்வின் சுமைகள் தாங்கி எழுந்திட என் தோள்கள் இரண்டுக்கும் பலன் கொடுக்கும். என் தோள்கள் இரண்டுக்கும் பலன் கொடுக்கும். இறைவா உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்கு. கடலில் தாழ கரங்கள் நீட்டி கனிவுடன் காத்த என் இயேசு. கடலில் தாழ கரங்கள் நீட்டி கனிவுடன் காத்த என் இயேசு. என்னை சுமந்து என்னை வளர்த்து, என்னை சுமந்து என்னை வளர்த்து என்னை வாழ வைக்கும் தெய்வம். நீ இல்லை என்றால் இனி நான் இல்லையே. என்றும் என் வாழ்விலே இனி பயமில்லையே. நானும் உம் வார்த்தையே என்றும் துணையாகுமே. இறைவா உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்கு. இறைவா உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்கு. நடைகள் தளர நட்பை காட்டி நடுவினில் காத்த நல் இயேசு. நடைகள் தளர நட்பை காட்டி நடுவினில் காத்த நல் இயேசு. என்னை சூழ்ந்து என்னை காத்து, என்னை சூழ்ந்து என்னை காத்து என்னை ஆசீர்வதித்த தேவன். உம் வார்த்தைகள் இனி நான் வாழுவே. என்றும் என் வாழ்விலே இனி பயமில்லையே. நானும் உம் வார்த்தையே என்றும் துணையாகுமே. இறைவா உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்கு. இறைவா உன் வார்த்தை என்
விலக்கு. வாழ்வின் சுமைகள் தாங்கி எழுந்திட என் தோள்கள் இரண்டுக்கும் பலன் கொடுக்கும். என் தோள்கள் இரண்டுக்கும் பலன் கொடுக்கும். இறைவா உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விலக்கு. அன்பான தெய்வ ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த சத்தியத்தை போலவே பல 1000 ஆண்டுகளாக பேசப்படாமல் புதைக்கப்பட்டு இருக்கிற ரகசியங்களை நமது சகோதரர் F. ஜோயல் டேவிட் அவர்கள் மிக அழகாக சத்தியத்தை சத்தியவர்ணமாகவே கொடுத்துள்ளார். நமது ஊழியக்காரர் கொடுக்கின்ற ஒவ்வொரு செய்தியும் நம்மை தேவனிடத்தில் கிட்டு சேரத்தக்கது. அது மட்டுமல்லாமல் நாம் சத்தியத்தின் பாதையில் நடக்கவும் நமது வாழ்க்கையை தேவனிடத்தில் சீர்திருத்திக் கொள்ளவும் ஒரு ஒளியாக உள்ளது. இந்த செய்திகள் நமக்கு மட்டும் பயனளிக்காமல் உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு சார்ந்தவர்களுக்கும் பயனளித்துக் கொண்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் அநேக தேசங்களில் இருக்கிற தேவ மக்கள் நம் சத்திய வெளிப்பாடுகளை வாட்ஸ்அப், FM, CD மற்றும் யூடியூப் மூலமாக கேட்டு பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த செய்திகள் டச், சிங்களம், நெதர்லாண்ட்ஸ், போர்ச்சுகீஸ் மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களுக்கும் இந்த சத்திய வெளிப்பாடுகள் உபயோகமாக உள்ளது. மற்றும் நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகளில் 583 மணி நேரமும், நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகள் 582 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 583 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 980 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 1760 மணி நேரமும், இன்னும் வேறு செய்திகள் 1500 மணி நேரமும், மொத்தமாக 5412 மணி நேரம் தக்கதாக செய்திகள் உள்ளது. கூடுதலாக 35,000 மணி நேரம் பேசியுள்ள மிக பிரம்மாண்டமான செய்தி நமது இடத்தில் உள்ளது. இந்த செய்திகள் கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் சந்தாதார் மூலியமாக நீங்கள் கேட்டு பயன் அடைந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் பெற்று பயனடைய சந்தாதர் பகுதியில் இணைந்து கொள்ளுங்கள். சந்தாதர் பகுதி என்பது அரைமணிக்கான செய்தி ஆகும். இந்த செய்திகளை நாங்கள் தினம்தோறும் கேட்டு மிகுந்த பயனடைகிறோம். சந்தாதர் செய்திகள் என்பது அரை மணிக்குண்டான செய்திகள். இந்த செய்திகள் மூலமாக நாங்கள் மிகுந்த பிரயோஜனம் அடைந்து வருகிறோம். இந்த செய்திகள் பல புத்தகங்களுக்கு சமமாக உள்ளது. இவ்வகையான செய்தியை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ, டெலிகிராமிலோ அல்லது வேறொரு தனிப்பட்ட ஆப்பிலோ நாங்கள் உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற இந்த சத்திய வெளிப்பாடுகளை நீங்கள் கேட்டு சத்தியத்தில் வளர்ந்து வருவது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, சத்தியத்துக்காகவும் சத்தியத்திலும் நீங்கள் உறுதியாய் இருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ, டெலிகிராமிலோ அல்லது வேற ஒரு சோஷியல் மீடியா மூலியமாகவோ உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற செய்திகளை நீங்கள் கேட்டு பயனடைந்து வருவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. ஆனால் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போதோ அல்லது டிராவலில் இருக்கும்போதோ ஒரு முறை அல்ல ஒவ்வொரு முறையும் யூடியூபுக்கு சென்று அங்கே நீங்கள் செய்திகளை கேட்கும்போது, நீங்கள் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யும்போது சத்தியத்துக்குரிய புதிய அப்டேட்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். தினந்தோறும் கேட்கப்படுகிறதான ஒவ்வொரு சத்திய வெளிப்பாடுகளை சந்தாதார பகுதியில் கேட்பது மாற்றமல்லாமல் யூடியூபில் சென்று லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட சத்திய வெளிப்பாட்டு கேட்க மிஸ் பண்ணாதே இருங்கள். இப்படியாக இந்த சத்திய வெளிப்பாடை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் ஸ்கிரீன்ல வருகின்ற நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 9880510712 மற்றும் 6360697395. இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.